மாட்டு தீபாவளி எப்படி இருக்காப்ல நியூஸ் வந்துட்டு பாதெல்லாம் வந்துட்டு கண்டுட்டு படுத்துறானுங்க அரஜான் இருக்கிறானுங்க நான் படுத்துற பாடு இல்ல இல்ல ஒண்ணும் அவனும் கிளம்பிட்டோம் மது. வணக்கம், என் பேரு படையப்பா. கேமரா ஆன் பண்ணவே வேற மாதிரி ஆயிடுவான். புச்சரு புச் தள்ளுடா. உனக்கு போட்டியா நானும் வச்சிருக்கேன்டா. உனக்கு போட்டியா நானும் வாங்கி வச்சிருக்கேன். என்னோடது. ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு தெரியல. மினி பாட்டில் திடீர்னு வந்து ஆட் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம எங்க போறோம்ன்றது உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். போலாமா? ரெடியா? இவரெல்லாம் காட்டலையா நீங்க? போலாமா புச்சி? புச்சி போலாமாடி? மாப்பிள்ள இவர்தான். போட்டிருக்க சட்டை எது ஒண்டா சிந்துதுரா. மெண்டல் பையன் என்னத்தையா பேசிட்டு இருப்பான். எங்க போறோம்ன்றத உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். பாய். சிண்டோ வாடி, செல்ல குட்டி இங்க வாடி. சிண்டோ அப்பலாம் வா வாடி. தவணி போட்ட தீபாவளி சுத்திதான் போயிடுச்சு. ஏய் வாடி செல்லம். செல்லம் எப்படி இருக்கிறா? கீதா இருக்கிறாளா? பயங்கரமா இருக்காப்ல. இன்னைக்கு டூர் தான். செல்ல குஞ்சன் எப்படி இருக்காப்ல? குஞ்சன் வந்துட்டு ஜிம்பாய் மாதிரி நிக்கிறாப்ல. குள்ளன் குள்ளச்சி ரெண்டு ஸ்டெப்ஸ். ஸ்வாதி டேமேஜ். எமோஷனல் டேமேஜ். சரி போலாமா? பாய். ஏய் அலறாதடி, அசிங்கப்படுத்தாதடி என்னைய. அதாவது போற வரவங்கட்டெல்லாம் நீ அசிங்கப்படுத்திட்டான். யாருன்னே தெரியல. ஏதோ ஒரு காரு, அந்த காரு மேல ஏறி நின்றுக்கிட்டு அது நம்ம காரு தான் நினைச்சு. ஐயோ ஷிண்டு என்னைய பழி வாங்குற நேரம் எது தெரியுமா? இதுதான். காரை பார்த்துட்டா. அவ்வளோதான் கையில் பிடிக்க முடியாது. பார்த்துட்டா ஓவரா ஏதோ 10-15 வருஷம் கழிச்சு. வெல்கம் மை டியர் பப்பிமா. வெல்கம். என்னம்மா அண்ணனை மிஸ் பண்ணியாடி? ஏ கவுன் போட்ட பப்பிமா. ரொம்ப ஓவர்டா. ஒரு கார் வந்துச்சு, அது நம்ம கார் தான் நினைச்சிட்டு அந்த கார் மேல ஏறிட்டாடா. ஏறி போயிட்டாளா? நீங்க கிளம்பாக்கம் போயிட்டாளோ? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏறீங்களா? அவளை எங்க நீங்க டிரைவர் சீட்ல ஏத்துறீங்க? அவங்க தான் ஓட்ட போறாங்க. பாருங்க வந்து பாருங்க. அவங்க தாங்க ஓட்ட போறாங்க. ஏன் சீட்ல உட்கார கூடாது? இப்பவே சொல்லிட்டேன் சிட்டு. உன்னோட இதே போராட்டமா இருக்கு எனக்கு. ஸ்டியரிங் சைஸ்ல தான் இருக்கிற. கீழே இறங்குப்பா. ஏறுங்க, தைரியமா ஏறுங்க. முடியலையா? ஏய் காலையில் 9 மணிக்கெலாம் ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு. டைம் என்ன தெரியுமா? நீயே சொல்லு. சாயங்காலம் 9 மணி. சாயங்காலம் 9 மணியா? சாயங்காலம் 9 மணிக்கு உங்கள் ஊரில் தான் வெயில் அடிக்குமா? அதனால் சீக்கிரம் போகணும். புயல் வேகத்தில் போயிட்டு இருப்பேன். கதவை க்ளோஸ் பண்ணு. வட்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் எடுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா? இப்பதானே போயிட்டு வந்த மாதிரி. அதான் ஒரு நாள் ஒரு வாரம் ஆச்சுல. ஒரு வாரம் ஆச்சு. தினம் கூட்டிட்டு போகா இவளை. இல்லடி, நான் என்னால ஓட்ட முடியாது. ஏண்டா ஓட்ட முடியாதுன்ற குருட்டு கண்ணாடியை வேற போட்டு வச்சு. ஆமா, அதுதான் பிரச்சனை. என்னடா இன்னைக்கு சீக்கிரமே இருட்டிருச்சுன்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு மிமிக்ரி பண்ணணும்னு நினைக்கிறேன்.
பண்ணலாமா? பண்ணி தொலை. அதாவது மோகன்லால் இப்போ வந்து நம்ம கூட வண்டியில் ஓட்டினா எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிறிய கற்பனை தான். சரிங்களா? இடம் மோனே என்ன மேடம் ஜிமிக்கி கமல். இப்போ நாம எல்லாரும் டூருக்கு போகிறோம். எந்த டூருக்குன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ். ஞான் மலையாளம் எனக்கு கொஞ்சம் தான் வரும், ஆனால் மோகன்லால் வாய்ஸ் எனக்கு நல்லாவே வரும். மொக்கையா இருக்கா? சரி, ஓகே ஓகே ஓகே, லெட் மீ பி சீரியஸ். ஏற்கனவே இங்க நான் சீரியஸா தானே வந்துகிட்டு இருக்கேன். நீங்களாம் நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. நான் மட்டும்தான் இவ கூட இப்படி போராடிக்கிட்டு காலையும் நீட்ட முடியாம இப்படியே வச்சுட்டு வரணும் குரங்கு குட்டி மாதிரி. இவங்க இங்க உட்காந்துருப்பாங்க, மேலையும் ஏற மாட்டா, பின்னாடியும் உட்கார மாட்டா. டிரைவர் சீட்ல டிரைவரோட உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டே வரணும். அதுதான் மேடமோட பிளான். பேசிட்டியா? பேசிட்டேன். உன் மைக் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். தம்பி எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காப்ல. ஸ்மார்ட்டா இருக்கறாரா? அவன் எங்க லேடிஸ் Dress போட்டு வந்துருக்கான். லேடிஸ் Dress இல்லடா, அது டி-ஷர்ட். ஸ்டைலிஷான ஆளு. அது லேடிஸ் டி-ஷர்ட். டேய் பொம்பளை செருப்பு. கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ரூல் பறக்குது தம்பி. டேய் நானும் அப்படிதான்டா புச்சரு. கடையில போய் பார்த்தேன். இது ஹாரிஸ் மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரா, அவர் சென்டருக்கு போவாரு. போகும்போது லேடிஸ் சென்டர் அந்த பாட்டெல்லாம் போடுவாரு. எவரா? நோ அவர் ஹாரிஸ் ஜெயராஜ் மாமா, மச்சான் மாமா, உலகத்துக்கே ஒரே மச்சான். அது என்னோட தெய்வ மச்சான் தான். அவரோட போட்டோ நாக்கி மச்சான் நினைப்பான். மேடம் நீங்க இத கனவுல கூட இவங்க எதிர்பார்க்கல. எங்க போறேன்னு ஏதாவது கெஸஸ் இருக்கா? எங்க போறீங்க? எங்கடா பார்க்கு போவீங்க அப்படிம்பாங்க. இவங்கள கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா ஹோட்டல், தியேட்டர், மால்னு சொல்லிட்டு உங்களை உள்ள விட மாட்டாங்க, துரத்தி விட்டுருவானுங்க. வேற எங்க? கெஸ் பண்ணுங்க. கமான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தலவங்க டீப்பர். இதெல்லாம் போட்டேன்னா காப்பிரைட்ல தூக்கிடுவாங்க பாட்டை. கவி பேசாம ஒரு அடுத்த மாசம் போல ஒரு வாரம் உங்க மம்மி சீக்கிரம் மாதிரி வர சொல்லு. என்னை விட்டு போகணும் ஒரு வாரம். பேங்காக் போலான்னு இருக்கிறேன். எதுக்கு போவோம்? இதெல்லாம் வாலிப வயசு. போ. ஆக்சுவலாக காலையில் 9:15 வர சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:20, சாயங்காலம் 4:20. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக சுறா படத்தில் வர வடிவேல் மாதிரி கப்பு நிப்பாட்டா என்னடா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நானும் வட்டம் வரேன், கப்பை தூக்கி வேற யாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நைட்டு போய் நிற்பான்ல அந்த மாதிரி. போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்போ காலையில் 6 மணிக்கு, இப்போ சாயங்காலம் 6 மணிடா. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. இப்போ வந்துட்டு ஒரு சிறிய கற்பனை, விஜயகாந்த் வந்துட்டு பெட்சோ உட்காந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? டிராவல் பண்ணி போமாடா. 1 மணி நேரமும் ஒரே பொசிஷன்ல ஒரு ஆளை பார்த்தா மினிக்கு அப்படியே உட்கார்ந்துட்டான். அப்படியே மதுவை பார்த்துக்கிட்டு என்னடி சிண்டுமா இது என்ன பிரமாதம்? மதுரைக்கெல்லாம் 8 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது 8 மணி நேரமும் அதே பொசிஷன்ல அப்படியே அப்படியே உட்கார்ந்துட்டான். வந்துட்டோம் வந்தாச்சு. ஸோ ஆர்ச்சர்ட் ரெசார்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும். அப்படியெல்லாம் இந்த ப்ரொமோஷன் கிடையாது, காசு கட்டி வந்திருக்கோம் டிக்கெட் எடுத்து. பாரு டேக் மீ ஹோம் வேணாண்டா, ஏற்கனவே 2 பேர் இருக்கானுங்க. அச்சோ டீஸ், அச்சோ நிறைய குட்டி பட்டானிங்க இருக்காங்க, வாங்க உள்ள பாப்போம். அங்க பாரு சிண்டு வராங்க பாருங்க. ஆரம்பிச்சிட்டியா? உன்னை ராணி மாதிரி பின்னாடி சீட்ல உட்கார வச்சா நீ சாணியா தான் இருப்பேன். நீங்க வந்து உட்கார்ந்துருக்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? இங்க பாரு வேன்ல எல்லாம் வந்திருக்காங்க, திருவிழாக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க நீங்க. புச்சரு வந்துட்டோம்டா. வந்துட்டோமா? ஆமா.
ஹாய். உங்கள் சேனல் நேம் சொல்லிடுங்க ப்ரோ. அஸ்வின் 360. அஸ்வின் 360. ஓகே, சேனலில் கீழே டேக் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பர். 2 பசங்க இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? முன்னாடி இருக்காங்க. போய் அப்படியா? சரி, நாங்கள் இப்போ தான் வரோம். ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ, ஓகே. ஏய் புச்சர் மெதுவா. புச்சர் நோ. கொண்டவாயா. ஸோ வந்தாச்சு. நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. ஒரே வைபா இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மென்ட். நம்ம குட்டி பட்டாணிங்களை கொண்டு போய் இப்ப ரேம்ப் வாக்ல நடக்க விட்டு ஓட விட போறோம். எல்லாரும் தெரிஞ்சு ஓட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இங்க பாருங்க. வாங்க 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 வேமா வாங்க. பையன் வந்துட்டு மோந்து பாக்குறான். வாங்க வாங்க வாங்க. ஆக்சுவலா இப்போ போடவர் வந்துட்டு கடிக்கலாம் தேவையில்ல, உறிஞ்சா போதும். வாங்க சீக்கிரம் ரேம்ப் வாக்ல கலந்துக்குவோம். வேமா வாங்க. ரேம்ப் வாக்ல கலந்துக்குவோமா? நேம் கொடுக்கணுமோ ரேம்ப் வாக்குக்கு? என்ன ஏய் புச்சர் மெது. ஒண்ணும் பண்ண மாட்டான், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பிடிச்சுக்கிறீங்களா? பை புச்சர் பை. தம்பி வரேன்டா, பாய்டா. போய்ட்டோம். ஜானி. ரேம்புக்கு எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்? இப்படிதான் போடணுமா? ஏய் ஷிண்டு. ஐயோப்பா, உள்ள வரதுக்குள்ளே பாடா படுத்தி எடுத்துட்டானுங்கப்பா சாமி. ஏய் புச்சுமா உள்ள போலாமா? ரேம்ப் வாக் முடிஞ்சிர போகுது. இங்க பாரு, பாக்குறாங்களே. ஜானி. அப்பா படுத்துறானுங்க, அரஜான் இருக்கிறானுங்க. நான் படுத்துற பாடு. வணக்கம் வணக்கம் தல. போயிட்டு வரோம் இருங்க, போயிட்டு வந்துடுறோம். இருங்க வேற எல்லாருக்கிட்டே அட்டெண்டன்ஸ் போட்டு வரேன். வணக்கம் ப்ரோ. ரேம்ப் எங்கிட்டு போறது? இப்படியா? சரி ரைட் ஓகே. ஐயோ போயிட்டு இருக்குது, சுத்தி விடுறாங்க. திருப்பதி தேவஸ்தானம் போற மாதிரி. இப்படி வாங்க இப்படி போங்க. இங்க போடுற சிவாவா இல்லடி அது? இது அது என்னது? மினியேச்சர் மின் பின்னா? தம்பி ஹாய்டா ஹாய்டா ஹாய்டா. ஏய் கத்துறான் அவன். யார் கத்துறா? அவனா? தம்பி அவன் இல்லையா? வாங்கடா. ஹாய் 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 ஹாய். போடா லூசு. கண்டுக்க மாட்டான். சரி ஓகே. ராயல் கிட்டா? இப்போ நம்ம வந்து இப்படியோ எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ எல்லாம் பெரிய பசங்க இருக்காங்கடி, எல்லாம் பெருசா இருக்கானுங்க. சரி வாங்க எப்படியாவது போய் சரி இப்படிதான் போகணும். சரி வா, கொஞ்சம் கெட்டியா மட்டும் பிடி. எங்க போய் சொல்லணும் ரேம்ப்? தெரியலையே. ஹாய், உங்க சப்ஸ்கிரைபர் தானா ப்ரோ? உங்க பேரு? சர்வேஷ். சர்வேஷா? ஓகே 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 ஓகே. இது ஆக்சுவலி பேஷனேட் இன் ட்ரைனிங்கா, டாக் ட்ரைனிங்கா. ஸோ இப்போ அவர் வேற ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருக்காரு. பட் நீங்க ட்ரெயினரா இருந்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. எங்களுக்கு சாவடிக்கிறாரு. மெயினா புச்சர் இல்லையே, பேர் இன்னொரு பேராச்சே. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு கிஃப்ட் தரேன்.
வாங்க. பாப்பீங்களா? Charging the day, basic grooming free. ஆனந்த தொல்லைகள்ல வாய் வலிக்குதான், சிரிச்சிருச்சு காதையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்லலாமா வீடியோல? எல்லாரையும் எல்லாம் வந்து நிறைய சிண்டு புச்சர் சிண்டு புச்சர்னு fans இருக்காங்க. எனக்கு அதுவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஆக்சுவலாக சம்திங் சொல்லுவாங்க, டாக்ஸ்லாம் தொடக்கூடாது, எச்சி படக்கூடாது அப்படின்னு. கரெக்ட் தானே? பட் அவங்களாம் நம்ம சிட்டு பிக்சரை ரசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாய் சொல்லுங்க, ப்ளாக் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஹாய். யார் புச்சர் யார் சிண்டு? சரி, ஒரு புச்சருக்கு இன்னொரு பேர் என்னது? அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அக்கா சொல்ற பேர் என்னது தினமும் மினி விலாக்ல? செல்ல பேர். செல்ல பேர். ஏன்னா அப்படி குஸ் காம்படிஷன் வச்சுக்கிட்டு இருக்க? சரி, க்ளூ சொல்றேன். ஒரு வெஜிடபிள், குட்டி வெஜிடபிள் பேரு. கேரட் ஒன்று இருக்கு, ஆனா இவனோட பேர் முட்டைக்கண்ணி. ஹாஃப் பாயிண்ட். சரி, இன்னொரு ஹாஃப் பாயிண்ட் வந்துட்டு இவனோட பேரு குட்டி பட்டாணி. ஓகே, ஸோ ஹாஃப் பாயிண்ட். கிஃப்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஹைஃபை தான். அப்படியா? நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வயிறு வேற பசிக்குது. ஒரு ஸ்டால்ல கூட எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க நான் சாப்பிடுறது. இங்க பாரு, நைட்டி போட்டு போகுதுங்க. நைட்டி பையா. இப்படி வந்தாடா, என்னை காமி. சிறையில பார்த்தது. What is your name? ஏய் bro, புச்சர் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஓகே. இல்லடா டேய் புச்சர், அவன் சாப்பாடாண்டா, தம்பி வாங்கிட்டு வந்திருக்கான். சிண்டுக்கு ஒரு சாப்பாடா. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா அவனுங்களுக்கு. தொட்டுக்கோங்கடா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. நீ பிடிச்சிருக்கீங்களா? ஷூரா? விட்டுறக்கூடாது. ஹாய் சொல்லு கவி. இங்க மின்பின்னுடன் நான். டேடியும் டாகும் ஒரே மூஞ்சா இருக்கு. அழகியா இருக்காங்களா? வாங்கிரோமா? வாங்கிரும். So, அவங்க ரெண்டு பேருக்கான மியூசிக் ப்ளீஸ். ஏய் புச்சர் வாடா. வா. ஏய் கியூட் அண்ணடா. என்ன நின்னுட்டானுங்க? சிண்டு. Give her சிண்டு. Give her. புச்சர். டிராஃபி மட்டும் கையில் வச்சு. Thank you. இந்த கிளாஸ்ல எல்லாம் ஹைட் ஆடுற வயசு நிற்கும். என்னடா புச்சரு, உன்னோட வெற்றி கப்பு சிண்டு கப்பு. நான் சிண்டு நான் தூக்கி வச்சுக்கிறேன். புஜி பாருங்க. சரிம்மா. ஜெயிச்சு. ஓகே, ரேம்ப் வாக் பண்ணி நாங்க பரிசு வாங்கிட்டோம். ராசியப்பன் பாத்திர கடை தானே? பாண்டி நல்லா தெரியுது. ஓவரா
ஓவரா பண்ணாதரா. என் பிள்ளைங்க ரேம்ப் வாக் பண்ணதை பாருங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களோட ப்ரொமோஷன் ஈவெண்ட் கிடையாது. ஆனால் இந்த இனிஷியேட்டிவ் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பசங்களுக்கும் சரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்குதுல்ல. சரி நம்ம தான் வந்துட்டு படம், தேட்டரு, மாலு, பீச்சு கீச்சுன்னு போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்துருக்குறோம். அப்போ கப்பு ஜெயிச்சிங்களே, இது இது என்னடா பண்றா? அங்கங்க இவ வேற ஹால்ட், அங்கங்க இவ வேற ஹால்ட்ட போட்டுக்கிட்டு இருக்கா. கப்பு ஜெயிச்சிங்களே, எத்தனை பேர் போட்டியில கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டியில 100 பேர் கலந்துக்கிட்டாங்க, 100 பேருக்கு கப்பு உண்டு. விஜய் அவார்ட்ஸ். இதோட நம்ம vlog முடிச்சுக்குவோமா? அதுக்குள்ளேயா? ஆமா. சரி ஓகே. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பாருங்க, லைக் பண்ண தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜாலியாக இருப்போம். பாய். இரு 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 சொல்லுடா. என்னடா? முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. இதை சொன்னது யாரு? நீதான். நானா? இங்க பாருங்க, எங்க அப்பா விழுகிறாங்க. டாடி இந்த மருமக வேணான்னு சொன்னேனே டாடி, கேட்டீங்களா? vlog கட் பண்ணு. பாய்.